சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து பிரதீப்ராஜன் நடிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் மமிதா பைஜு சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற திரைப்படம் வந்து டியூடு. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதைலாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 7 நாட்கள் படத்தை வந்து ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக திரைக்கதையை அமைச்சு எடுத்துருக்கிற படம் தான் வந்து இந்த டியூட். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய அதாவது என்னென்னா, படத்தில் கீர்த்தி இவர் வந்து நம்ம பிரதீப் வந்து நிறைய பேரை லவ் பண்ணியிருப்பார். எல்லா லவ்வும் ஃபெயிலியர் ஆகிடும். இவருடைய சொந்த தாய்மாமா வந்து சரத்குமார், அவர் வந்து பால்வளத்துறை அமைச்சிருக்கார். அவருடைய பொண்ணு மமிதா பைஜு, அவங்க வந்து கீர்த்தி இவன் மேலே நம்ம யார் மேலே இவர் மேலே பிரதீப் மேலே வந்து ஒரு தலை காதலாக இருக்காங்க. சரி, இவருடைய பல காதல்கள் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு அவங்க வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதை வந்து இவர் வந்து வேணான்றார். நான் என்றைக்குமே ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ண மாட்டேன், நீ என்றைக்குமே எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிடுறாரு. அந்த விரக்தியை வந்து அவங்க காதல் தோல்வி விரக்தியில் மமிதா வந்து பெங்களூர் போயிடுறாங்க. அவங்க போயிட்டு போய் இவர் வந்து தனிமையில் இருக்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே உருகி அப்படியே மனசு புழிஞ்சி தன்னுடைய மாமா பொண்ணு மேலே ஒரு லவ் வந்தது. சரின்னு போய் மாமா கிட்ட பொண்ணு கேட்குறாரு. மாமா வந்து சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிடாமாப்பில் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ அந்த அம்மா அங்கேருந்து வராங்க. எங்கே வந்து எல்லாம் நடக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்கிறாங்க, சாரிப்பா, நான் வந்து அங்கே வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணுன்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து அப்படியே தியாகியாக மாறுறாரு. பல திட்டுகள் திட்டுறாரு. நீ இது பண்ணக்கூடாது, இல்லை நீ வந்து என்னை விட்டுட்டு போன பிறகு அவங்க கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் அவன் வந்து ஆறுதலாக பேசினா, அதனால் நான் வந்து மயங்கிட்டாங்கிட்ட லவ்வில் விழுந்துருன்றாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, சரத்குமாரோடைய மிரட்டலுக்கு பயந்து இவரே என்ன பண்ணுறாரு, மமிதா கழுத்தில் தாலி கட்டிடுறாரு நம்ம ஹீரோ. அதாவது என்ன பிளான்னா, அந்த மாப்பிள்ளை ஐடியா கொடுப்பார் வந்து யாரே நம்ம மமிதாவோட லவர் வந்து ஐடியா கொடுப்பார், நீ இன்றைக்கே தாலி கட்டிடு, ஒரு 2 மாதம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணிவிடு, நான் உன் பொண்டாட்டியை என் பொண்டாட்டி ஆக்கின்னு போயிடுறேன். அதாவது இப்போ இருக்கிற காதலி உன் பொண்டாட்டியாக மாறணும், அப்புறம் உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியாக மாறுவா, உனக்கு முன்னாள் பொண்டாட்டியாக மாறி எனக்கு இன்னால் பொண்டாட்டியாக மாறுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போடுறாங்க. சரின்னு இவரும் தாலி கட்டிடுறாரு. இடைவேளைக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த அம்மா 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு யார் காரணம்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளை. ஆனால் ஊரெல்லாம் இந்த மாப்பிள்ளை தான் அப்பான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான 2ஆம் பாதியோடு அப்படியே படம் நகருது. குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை இவர் தான் அப்பான்னு வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. பல பேர் வைக்கிறாங்க, சாங்கியம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இவர் தான் அப்பான்னு தூக்கின்னு சுற்றுறாரு நம்ம கதாநாயகர். ஆனாலும் தன்னுடைய மனைவி வந்து அவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லாத போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காராம் இவர். இப்படி ஒரு கேவலமான திரைக்கதையோடு போய் கடைசியில் கேவலமாக என்ன பண்ணுறாரு, அதையும் பண்ணிடுறாரு. அவங்க கூட சேர்த்து வச்சுறாரு. இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி ஒரு 1ஆம் பாதியை நல்ல சிறப்பான திரைக்கதையோடு நல்ல ஒரு காமெடியோடு சரத்குமார் இந்த மாதிரி ஒரு வருஷனில் நம்ம பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமாரும் கவுண்டமணியும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ண மாதிரி இந்த படத்தில் முதல் பாதியை பண்ணிவிட்டு 2ஆம் பாதியை அப்படியே தூக்கி கொண்டு போய் கலாச்சார சீரழியில் ஒரு சாக்கடையில் போட்டு முக்கிய எடுத்த மாதிரி ஒரு திரைக்கதையை பண்ணிட்டாங்க. அந்த 7 நாட்களில் கிளைமேக்ஸில் நம்ம